வணக்கம் மக்கள்ஸ், எப்படி போயிட்டுருக்கு வீக்கெண்ட் அப்டேட்? ரொம்ப நாள் ஆச்சு வீக்கெண்ட் அப்டேட் பண்ணி. இனிமேல் ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். புதுசாக வந்து வீக்கெண்ட் அப்டேட் பார்க்குறவங்க என்ன ப்ரோ இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீக்கெண்ட் அப்டேட்டில் நான் வந்து லாஸ்ட் 7 டேஸில் மைனிங் சம்மந்தமான ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் அந்த அப்டேட்ஸ் கொடுக்குறது, மற்றபடி கிரிப்டோ உலகில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருந்தால் நான் ஷேர் பண்ணுவேன். அதுதான் வந்து வீக்கெண்ட் அப்டேட். ஓகே, நம்ம கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க தான் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்க. அவங்க கொடுத்த எல்லா பணமுமே வந்து ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு மாதம் மாதம் நான் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுறது எனக்கு ரொம்ப பெருமை. ரொம்ப கோடான கோடி நன்றிகள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக. ஓகே, அடுத்து நம்ம வாட் டு மைன். இது வந்து இந்த லாஸ்ட் 7 டேஸ் இல்லை லாஸ்ட் 30 டேஸில் வந்து என்னென்ன காயின்ஸ் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது வழக்கம். நான் லாஸ்ட் 30 டேஸாக பார்த்ததில் ஈத்தீரியம் ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளாக தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ சடனாக லாஸ்ட் 24 ஹவர்ஸ் நான் போட்டப்போ YEC அப்படிங்கிற டாப்பில் வந்திருக்கு. அகைன் நான் வந்து கரண்ட் ரெவன்யூ வச்சு கரண்ட் டிஃபிகல்ட்டி போட்டு காஸ்ட் 0ல் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இங்கே ஷார்ட் பை வந்து நீங்கள் இந்த வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் போட்டிருந்தீங்கன்னா வேறு மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின் இப்போதைக்கு YCash மேலே வந்திருக்கு. பட் ஈத்தீரியம் வந்து ஓரளவுக்கு டாப்பில் தான் இருக்குது. அது ஸ்டேபிளாக தான் போயிட்டு இருக்கு. ஈத்தீரியம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் 30 டேஸில் வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனாலும் ஃப்ளக்ஸ் அதுக்கப்புறம் CFX இது ரெண்டுமே வந்து ஒரு சில நாளில் வந்து டாப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதோடைய காயினுடைய ப்ரைஸ் பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஃப்ளக்ஸ் ஆகட்டும், CFX ஆகட்டும். இது ரெண்டும் நீங்கள் வந்து iOSல செட்டப் பண்ணிக்கிறதுக்கும் விண்டோஸில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். அந்த வீடியோ கூடிய விரைவில் வருது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பெல் ஐக்கானும் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரோ இப்போதைக்கு என்ன ப்ரோ YCash பண்ணட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னுடைய சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி வந்து டாப்பில் புதுசாக காயின் வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் வந்து தேடி போகாதீங்க. ஏதாவது வந்து ஒரு காயின் வந்து ஒரு 30 டேஸில் நிறைய தடவை வந்துட்டு இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஃப்ளக்ஸ் ஆகட்டும், CFX ஆகட்டும், ஃபீரோ ஆகட்டும், எர்கோ ஆகட்டும், அது மேலே இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி புதுசாக வர காயின்ஸில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 24 ஹவர்ஸ் இல்லைனா 48 ஹவர்ஸில் அவங்களுடைய ப்ரைஸ் பாயிண்ட்னால தான் இது மேலே வந்திருக்கு. இது வந்து பிளாக் ரிவார்டு சேஞ்சஸோ எதுவுமே கிடையாது. அவங்க ப்ரைஸ் வந்து சடனாக ஒரு 400% 500% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை நம்பி நம்ம வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ரீகர் ரன் பண்ணிவிட்டு சடனாக அந்த ப்ரைஸ் விழுந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம பண்ண அந்த வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து அப்பப்போ சர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதை தேடி போனீங்கன்னா சில நேரங்களில் ஏமாற்றமாக தான் முடியும். பட் அகைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஈத்தீரியம் தான் இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எர்கோ அண்ட் ரேவன், அதுக்கப்புறம் வந்து CFX, அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ், இதெல்லாம் தான் வந்து டாப்பில் இருக்குது. அந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ அகெயின் ஈத்தீரியம் சோஃபார் நோ ப்ராப்ளமாக தான் போய்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ நாள் போகும் நம்மளுக்கு தெரியல. ஹாப்பி மைனிங். நியூஸ் செக்ஷனுக்கு போகிறோம். ஓகே, நியூஸ் செக்ஷனில் அடுத்து OpenSea நீங்கள் பார்த்துருப்பீங்க. OpenSea வந்து ஒன் ஆஃப் தி டாப் NFT பிளாட்ஃபார்ம்ஸ். NFT வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இந்த NFT ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜில் ஏதாவது புதுசாக ஒரு NFT வந்து மின் பண்ணாங்கன்னா அவங்க அந்த ஹோம் பேஜில் போடுவாங்க. ஆர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஆர்ட் சைடில் இருக்கிற எல்லாமே வந்து டாப்பில் இருக்கிற அந்த ஆர்ட்லாம் வந்து ஃப்ரண்ட் பேஜில் போடுவாங்க. இந்த ஃப்ரண்ட் பேஜில் போடுறது தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்குவாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்படி வாங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலாக OpenSeaல வேலை பார்க்குறவர் என்னென்ன மாதிரியான NFT வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகுது, டாப் பேஜுக்கு போகுது அப்படின்னு தெரியும் இல்லையா அவருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த டாப் பேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் வாங்கி வச்சுக்கிறாரு கம்மியான ப்ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் அது டாப் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சைஸபிளான ஒரு ஈத்தீரியம்கோ இல்லைனா வந்து மேட்டிக்கோ அவர் வித்துட்டார். இது வந்து இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு கீழே வந்ததுனால இவங்க OpenSeaயோடைய கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து அந்த எம்ப்ளாயி வந்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொஞ்சம் டைட்டன் பண்ண போகிறாங்க. இன்டர்னல் ட்ரேடிங் அதுக்கப்புறம் வந்து யாரும் பண்ணக்கூடாது, எம்ப்ளாயிஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டைட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்டர்னலாக இருக்கிறவங்க வந்து வேறு ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலியமாகவோ இல்லை வந்து இன்சைடர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க தான் செய்யுது. அடுத்து எல் சால்வடார். ஓகே, நம்ம எல்லோரும் வந்து ஓகே செம்மையாக போயிட்டுருக்கு ப்ரோ. அது வந்து பிட்காயின் வந்து டோட்டலாக ஒரு கண்ட்ரியே வந்து லீகல் டெண்டராக மாற்றிட்டாங்க, செம்ம இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது ரொம்ப நாளாகவே ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா எல் சால்வடாரில் ப்ரொட்டெஸ்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு வந்து இப்போ வர பென்ஷனும் சரி சேலரியும் சரி நீங்கள் பிட்காயினில் கொடுக்குறீங்க. ஆனால் பிட்காயின் வந்து ஒரு நாள் காலையில் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது, சாயந்தரத்துக்குள்ளே வேறு மாதிரி ஆயிருக்கு. நீங்கள் பாட்டு கொடுத்த பணம் நான் காலையில் வாங்கிட்டு சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தனால எனக்கு லாஸ் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டெஸ்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து சரி இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நிறைய பிட்காயின் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் இங்கே பென்ஷனர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் லோக்கல் பீப்புளுக்கும் இருக்கிற அந்த சண்டை எப்போ முடிய போகுதுன்னு தெரியல.
ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பிட்காயினுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் தடையாக தான் இருக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சேலரிஸு அதுக்கப்புறம் வாங்குறதுலாம் வந்து பிட்காயினில் வாங்குறதுனால ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு, வாலட்டிலாக இருக்குது. இந்த வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு ப்ரைஸ் இருக்குது, மதியானம் ஒரு ப்ரைஸ் இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரில் கொடுத்து வாங்குறதோ லோக்கல் கரன்சினா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் இருக்காது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அகெயின் இது எப்படி போகும் நம்மளுக்கு தெரியல. பட் ஃபார் நவ் அங்கே இருக்கிற மக்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் வந்து பெய்டு ப்ரொட்டெஸ்ட்டு, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இது வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. யாரோ வந்து பேங்க்ஸில் இருந்தோ அதே மாதிரி வந்து வேறு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிலேருந்தோ பணத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னன்னு தெரியல. பட் அகெயின் இது வந்து ஒரு பெரிய நியூஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகி எல் சல்வடாரில் எப்படி இதை ரியல் கேஸில் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் பண்ண முடியுமா அப்படின்றத கண்கூர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாக இருக்கிறதுனால நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து ரெகுலேஷன் சைடில் அகெயின் வாஷிங்டனில் அவங்க வந்து ஸ்டேபிள் கரன்சி வந்து கொஞ்சம் வரியாக இருக்குது, இது வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெகுலேஷன் வரிக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஏன் யூஎஸ்டிடி கொஞ்சம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வரி தான் திருப்பி அவங்களுக்கு வந்திருக்கு. என்ன அவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டேபிள் கரன்சிக்கு யாராவது நீங்கள் வந்து ஸ்டேபிள் கரன்சி வாங்குறதா இருந்தால் அந்த ஸ்டேபிள் கரன்சிக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க யூஎஸ் டாலர்ஸ் இல்லைங்களா? அந்த யூஎஸ் டாலர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ட்ரெஷரியில் வச்சுருக்கணும். இன்கேஸ் வேறு யாராவது வந்து அந்த காயின்ஸ் அவங்க விற்றுட்டாங்கன்னா அந்த டாலர்ஸ் தான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இப்போ சடனாக வந்து எல்லாருமே அந்த ஸ்டேபிள் கரன்சி வச்சுருக்கவங்க, யூஎஸ்டிடியாக இருக்கட்டும், டாயாக இருக்கட்டும், எல்லோரும் அந்த ஸ்டேபிள் கரன்சி வச்சுருக்கவங்க எல்லாருமே அந்த பணத்தை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பர்டிகுலர் பிளாக் செயின்லேயும் சரி, அந்த சென்ட்ரலைஸ்ட் இப்போது யூஎஸ்டிடிலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக இருக்குது இல்லைங்களா? அந்த பணம்லாம் அவங்ககிட்ட இல்லைன்னா இந்த முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் போயிடும். சடனாக எல்லாரும் பேங்க்குக்கு போய் இப்போ பணம் கேட்குற மாதிரி தான். எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன். அவங்க எவ்வளோ வந்து டிரான்சாக்ஷன் வால்யூம் வெளியில் இருக்கோ அந்த அளவுக்கான டாலர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கணும். அதாவது பணமாக இருக்கலாம், அசெட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க சர்க்குலேஷன் ஆகிற அந்த அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட அந்த கணக்கு இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஸ்டேபிள் கரன்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யூஎஸ் ரெகுலேட்டர் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி இது வந்து யூஎஸ் டாலர்ஸை மாற்றி விட்ருன்ற பயத்தில் இவங்க பண்ணுறானுங்களா இல்லைன்னு தெரியல. பட் அகெயின் இந்த ஒரு டசல் போயிட்டே தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் மேபி இந்த மாதிரி ஸ்டேபிள் கரன்சியில் அவங்க ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரெகுலேஷன் மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து ஓப்பனாக இருங்க, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எவ்ரி வீக் எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் லாங் as அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா அவங்க வந்து ஓகே, இனியாவது ஒரு நாள் வந்து ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வந்து திரும்பி பணம் கேட்டாங்கன்னா கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா ரெகுலேட்டர்ஸும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, கிரிப்டோ ப்ரைஸஸ் லாஸ்ட் 7 days பார்த்தீங்கன்னா ஒரே ரோலர் கோஸ்டராக தான் போயிட்டு இருக்கு மோஸ்ட் ஆஃப் தி கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா. பட் பிட்காயினில் வந்து லாஸ்ட் 7 days பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே போயிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் 7 daysல 4.8% அப்பில் இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பிட்காயினும் மற்ற கரன்சியும் ஓரளவுக்கு டீகப்பிள் ஆகுற மாதிரியான சிச்சுவேஷன் வந்திருக்கு. யூஸ்வலி வந்து பிட்காயின் மேலே போகும்போது மற்றதெல்லாம் மேலே போகும். இது நடந்தது. பட் ஸ்லோவாக வந்து டீகப்பிள் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு விதத்தில் நல்லது தான் நம்மளுக்கு. ஈத்தீரியம் எப்படின்னா லாஸ்ட்டு 7 daysல ஃப்ளாட்டாக தான் இருக்குது. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 2.8% டவுனில் இருக்குது. கார்டானோ தான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதான் அவங்களுடைய அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அதுக்கப்புறம் டிஆப்ஸ் வந்ததுக்கப்புறம் தாறுமாறாக மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.7% வந்து கீழே விழுந்துருச்சு. லாஸ்ட் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.51% இன்னும் கீழே விழுந்திருக்கு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அகைன் கார்டானோவுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணி டாலர் காஸ்ட் ஆவரேஜ், அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது தப்பு கிடையாது. பட் அகெயின் உங்களுடைய டியூ டெலிஜென்ஸ், உங்களுடைய ரீசர்ச்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இதில் இறங்குங்க. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா சொலானோவில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 30 to 60 டேஸில் தாறுமாறாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது இப்போ ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி லாஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு நெட்வொர்க் வந்து டவுன் ஆகிடுச்சு. அதாவது பிளாக் செயின் வந்து டவுன் ஆகக்கூடாது. அது டவுன் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த நெட்வொர்க் வந்து நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அதில் ஒரு லாஸ்ட் 7 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கம்மி ஆகிடுச்சு. பட் அகெயின் 400% இன்க்ரீஸ் ஆனதில் 10% வந்து கரெக்ஷன் நடக்க தான் செய்யும். அதனால் வந்து ஓகே. அது மாதிரி போல்கடாட்டில் 6.3% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய பேராசைன் ஆக்ஷன் வந்து
சீக்கிரமாக லைவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி பைனான்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பைனான்ஸில் போய் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு காமிக்கிறதுக்கு. அதனால் வந்து இது பைனான்ஸில் அவங்க ஆக்ஷன் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்ற ஒரு ஸ்பெகுலேஷனில் லாஸ்ட் 7 டேஸில் நல்லா $33 போயிடுச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ராப்புக்கு முன்னாடி $40 வரைக்கும் டச் ஆச்சு. ஸோ போல்கடாட்டில் சடனாக வந்து எல்லோரும் ஓகே நம்ம பணத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. மற்ற டோஜ் காயின் மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பெருசாக வந்து நடக்கலை. ஸோ இந்த லிஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த லிஸ்ட் நான் காயின் மார்க்கெட் கேப்போடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு லாஸ்ட் 7 டேஸில் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய டெசிஷன் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் டாபிக் போயிடுவோம். இந்த லாஸ்ட் டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ETH வந்து எவ்வளோ பேர்ன் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த வெப்சைட்டில் watchtheburn.com அப்படிங்கிற வெப்சைட்டில் அவங்க மினிட் பை மினிட் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து அந்த ஓவியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டாட்ஸ் சின்ஸ் EIP 1559 அப்புறம் எவ்வளோ பேர்ன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்துட்டுருக்கு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ஈத்தீரியம் ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக வந்து $1 billion $1.1 billion வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது 322,000 3,22,478 ஈத்தீரியம் வந்து இது வரைக்கும் பேர்ன் ஆயிருக்கு. அதே மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து 6,05,873 ஈத்தீரியம் வந்து ரிவார்ட்ஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. டிப்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 85,730 ஈத்தீரியம் வந்து டிப்ஸாக வந்திருக்கு. டோட்டல் ரிடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 53.22% வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். கிட்டத்தட்ட வந்து மோர் தேன் 53% உங்களுக்கு கம்மியாகிட்டு இருக்குன்னா இந்த ரன் ரேட்டில் போயிட்டு இருந்ததுன்னா நம்மளுடைய ஈத்தீரியம் சர்க்குலேஷன் ரொம்பவே கம்மியாயிடும் மார்க்கெட்டில். அப்படி கம்மியாயிடுச்சுன்னா நம்ம ஈத்தீரியம் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து மினிட் பை மினிட் அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அகெயின் இந்த நெட் ரிடக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கணும். அப்படி ஜாஸ்தி இருந்தால் தான் வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து ஈத்தீரியமோட ப்ரைஸ் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் இன்றைக்கி வீக்கெண்ட் அப்டேட்டில். உங்களுக்கு வேறு ஏதாவது வீக்கெண்ட் அப்டேட்டில் கவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த டாபிக்ஸையும் நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக்கை போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.